அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த காணொளி சமர்ப்பணம். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அதையே பிறருக்கு அர்ப்பணி. ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அதையே பிறருக்கு அர்ப்பணி. மாதா, பிதா, குரு, தெய்வம் இவ்வகையில் இறைவனுக்கு முன்னால் இடம் பிடித்துள்ளவர்கள்தான் ஆசிரியர்கள். அன்பை ஊட்டுவதில் அன்னையாய், அறிவை வளர்ப்பதில் ஆசானாய், தவறுகளை தட்டிக் கேட்பதில் தகப்பனாய், கண்டிப்பை காட்டுவதில் காவலராய், அள்ள அள்ள அறிவை கொடுக்கும் அட்சய பாத்திரமாய், கற்பகத் தருவாய், பண்புகளை வளர்ப்பதில் பண்பாளராய். நீங்கள் எடுக்கும் பரிமாணங்கள்தான் எத்தனை எத்தனை, நீங்கள் எடுக்கும் பரிமாணங்கள் எண்ணிலடங்காததுதான். களிமண்ணாய் கையில் கிடைக்கும் நம்மை, களிமண்ணாய் கையில் கிடைக்கும் நம்மை உருட்டி உடைபடாமல் உருப்படியாய் உருவாக்கி உருவமாக்கி உவகை கொள்பவர்கள்தான் நம் ஆசிரியர்கள். எவ்வித எதிர்பார்ப்புமின்றி என்றும் எப்போதும் எக்காலமும் எங்களின் ஏணிப்படியாய் நின்று ஏற்றிவிட்டு ஏறிட்டு பார்த்து இன்பத்தை காண்பவர்கள்தான் ஆசிரியர்கள். மெழுகுவர்த்தி எப்பொழுதும் எரிந்து தான் எரிந்து ஒளியை தரும் மற்றவருக்கு, தான், தன் பிள்ளை, தன் குடும்பம் என்பதை மறந்து நம்மை மட்டுமே கண்ணிலும் கருத்திலும் கொண்டு கருமமே கண்ணாய் விளங்குபவர்கள்தான் ஆசிரியர்கள். விதைகள் விதைக்கப்படலாம், விதைத்த விதைகளெல்லாம் முளைப்பதில்லை, முளைத்த செடிகளெல்லாம் மரமாவதுமில்லை. என்னால் விதைக்கப்பட்ட விதை என்றாவது ஒரு நாள் ஆலமரமாய் வேரூன்றி நிழல் பரப்பும் என்ற நம்பிக்கையுடன், எதிர்பார்ப்புடன், நடப்பது நடக்கட்டும், போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதே என இன்றளவும் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள்தான் நம் ஆசிரியர்கள். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோரில் மற்றோர் கற்ற கல்வியானது குடத்திலிட்ட விளக்கு போன்றது. குன்றிலிட்ட விளக்காய் பிரகாசித்து குன்றா புகழோடு இருப்பது கல்வியை கற்றுக் கொடுக்கும் நம் ஆசிரியர்கள் மட்டுமே. ஆசிரியர் தினமான இன்று அரும்பெரும் ஆசானாய் விளங்கிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை வணங்கி வாழ்த்துவதற்கு வயதில்லை எனக்கு, இருப்பினும் வணங்குகிறேன். வாழ்க பல்லாண்டு, நீங்கா புகழோடு நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்.